ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, டீம் இந்தியா ஸ்குவாட் ஃபார் ஸ்ரீலங்கா T20 என்ன ப்ரோ, ஸ்குவாட் வந்தே கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆச்சு, இப்போ தான் ஸ்குவாடோட வீடியோ போடுறீங்க அப்படின்னா, நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். வேறு விஷயங்கள் பேசியிருந்தோம். ஏன் ருத்ராஜ் எடுக்கலை, இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் மேலே ஏன் கரெக்டாக அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருந்த விஷயத்த பேசியிருந்தோம். ஸோ இதை நம்ம பெருசாக பேசலை, அட போங்கடா அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால பேசலை. பட் ஆனால் நம்ம கடமை தவறக்கூடாதுல்ல. ஸோ என்னதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எமோஷன், இன்னொரு பக்கம் ஒர்க் அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த ஒர்க்குக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதுலேயும் நிறையா விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? மேபி உங்களுக்கு ஸ்குவாடெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நோ இஷ்யூஸ், அது ஆப்வியஸ்லி தெரியும். ஸோ இங்கேயே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன், மேபி தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி ஸ்குவாடை பேசிடலாம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுக்மன் கில் வைஸ் கேப்டன், SSV ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், ரியான் பராக், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஹர்ஷதீப் சிங், கலீல் அகமது, முகமது சிராஜ். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாட். ஆக்சுவலி வந்து ஹர்திக் பாண்டியா இருந்தும் சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன்சி கொடுக்கறது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். ரிப்போர்ட்ஸ் படி என்ன அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் தான் இந்த வேர்ல்டு கப்புக்குமே வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கலாங்கிற மாதிரி BCCI முடிவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ரோஹித் சர்மா தான் எனக்கு ஹர்திக் பாண்டியாவை வைஸ் கேப்டனாக கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மேலே BCCIக்கு பெரிய இது இல்லை, பிகாஸ் ஆஃப் அவரோட இன்ஜூரி. வரிசையாக அந்த இன்ஜூரிஸ் ஆகுறதுனால வந்து அவர் மேலே பெரிய ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு புது கேப்டனோட தலைமையில் தான் மிஷின் 2026 ஆரம்பிக்குது. சூரியகுமார் ஒரு நல்ல கேப்டன், ஆக்சுவலி அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்தியன் டொமஸ்டிக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் வந்து லீட் பண்ண ஒருத்தர், அதாவது மும்பைக்காக, ஓகேவா, இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸை ரோஹித் சர்மாவோட அப்சன்ஸ் அப்போ லீட் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணி காட்டியிருக்காரு. அஸ் அ பேட்டர் சூரியகுமார் யாதவ் இதனால ட்ரபுள் ஆகாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக வந்து கில்ல வைஸ் கேப்டன் ஆக்கி இருக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறையாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த செட் ஆஃப் கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்து அவரை கேப்டன் ஆக்கிடுவாங்க இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரியான் பராக்குக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த ஜிம்பாப்வே சீரீஸில் அவரால் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ண முடியலை. கிடைச்சது ஒரு சில சான்சஸ், அதுவும் கம்மியான பால்ஸ், இப்படி தான் கிடைச்சிச்சு. ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சீரீஸில் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு பிளேயிங் லெவனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிஷப் பண்ட் இஸ் பேக். ஆக்சுவலி அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் நோ, அவர் திரும்பி உள்ள வந்துட்டாரு. சஞ்சு சாம்சனை அவருக்கு பேக்கப்பாக அனுப்பி வைக்கிறாங்க. அது ஆப்வியஸ்லி அந்த 2 காம்போ தான் இதுக்கப்புறம் இருக்க போகுதுங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. சிவம் டூபேக்கு இன்னொரு வாய்ப்பு. இது வந்து அவர் ஓடிஐக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் சரியான சான்ஸு. எஸ், நம்ம தான் வந்து நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சிவம் டூபே ஒழுங்காக விளாட்ல T20 வேர்ல்டு கப்புன்ட்டு. ஆனால் அவர் விளையாண்டு கொடுத்த அந்த நாக்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது செலக்டர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அடுத்த ஒரு செட் ஆஃப் இதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்காரு. எஸ், நல்ல ஒரு விஷயம். அண்ட் அவர் இப்போ பவுலிங்கும் போடுறாரு அப்படிங்கிறது இன்னும் ஹாப்பியான ஒரு விஷயம். அந்த பவுலிங் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு பிளேயிங் லெவன் இடமே அவருக்கு சான்சஸ் இருக்கு. கலீல் அகமது, எஸ், அவருக்கு என்னன்னு தெரியல, பேக் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், பட் பாலை உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடிய திறமை அவருக்கு நிறைய இருக்குது. அண்ட் அது மாதிரி ஒரு ஆக்ஷன் வச்சிருக்காரு அவர். ஸோ அதனால் அவர் நிறையாவே பேக் பண்ணுறாங்க. எஸ், நம்ம பேசலாம், இவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு. கலீல்லாம் ரொம்ப வருஷமாகவே வாய்ப்பு இல்லாமல் இருந்த ஒரு பிளேயர் தான். வாய்ப்பு கிடைக்கிறப்போ நல்லா பண்ணார் அப்படின்னா உண்மையுமே ரொம்ப சந்தோஷம். ரவி பிஷ்னாய் அண்ட் வாஷிங்டன் சுந்தர், இவங்க 2 பேரும் தான் பிரைம் ஸ்பின்னர்ஸாக ட்ரை பண்ண போகிறாங்கிறது தெரிஞ்சிருச்சு. ரவி பிஷ்னாய் ரொம்ப நாளாக சர்க்கியூட்டில் இருந்துகிட்டு இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் அதுக்கு முன்னிலேருந்தே இருக்கிறாரு, பட் இன் அண்ட் அவுட்டாக இருந்துகிட்டு இருக்காரு. ஒன்ஸ் இப்போ ரவீந்திர ஜடேஜா இல்லை, இப்போ யுஸ்வேந்திர சகாலுக்கு சான்ஸ் இல்லை, இது மாதிரி நிறையா இது பேசுகிறப்போ வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவி பிஷ்னாய் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்கள டியூன் பண்ண போகிறது வந்து இந்தியன் டீமோட கையில் தான் வந்து இருக்குது. ஒரு நல்ல பிக் ஆக்சுவலி அப்படின்னு நான் சொல்லுவேன். அக்ஷர் பட்டேல், அவர் தெரியும், அவர்லாம் இனிமேல் சர்டனிட்டியில் வந்துருவார். எஸ், அவர்லாம் டெஃபினெட்லி அவரோட பேர்லாம் முதலே எழுதப்படும். ஹர்திக் பாண்டியா இருக்காரு, ஆப்வியஸ்லி வைஸ் கேப்டனாக கூட இல்லை, பட் ஓகே, அவருக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு கேமாவது பார்க்கலாம். ரிங்குக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ரிங்கு ஆப்வியஸ்லி கிடைக்கிற வாய்ப்பை கிராப் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஓகே, சிராஜுக்கு மீண்டும் T20 அண்டு ஸ்ரீலங்கா மாதிரி டீமை தும்சம் பண்ணிடுவார் சிராஜ். பட் சிராஜ் ஒரு நல்ல பவுலர், மோஸ்ட் இம்ப்ரூவ்டு பவுலர். பாப்போம் சூர்யா எப்படி யூஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு SSV ஜெய்ஸ்வால், அவர் தான் இன்னொரு ஓப்பனராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்க்ளூஷன்லாம் நம்ம தெரியும், ருத்ராஜ் ஐக்வாட் இல்லை, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இல்லை,
இல்லைங்கிற ஒரு கேள்வி வரும். பட் ஆனால் அந்த ருத்துராஜுக்கே வாய்ப்பு இல்லைன்னா அது அபிஷேக்குக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா அவங்க ஒரே ஓப்பனர்ஸோட போயிட்டாங்க, அவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படின்ட்டு. மேபி அபிஷேக் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் ஏன் எடுக்கலைங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ தான் T20 வேர்ல்டு கப் நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரு, அதுக்கு முன்னாடியே கண்டினியூவாக நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இல்லாதது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயமே. இதில் அவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஓடிஐ ஆட போகிறாரு, பட் T20 இல்லைங்கிறது சம்திங் ஃபிச்சிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாட் அண்டு சூரியகுமாரோட தலைமையில் ஒரு புது இந்தியன் ஸ்குவாட் மிஷின் 2026 நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது ஹாப்பியான ஒரு விஷயம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 2 years ஆஃப் ஸ்பாம் இருக்குது, நிறையா மாறும் இதில் ஸ்குவாட்லாம் வேர்ல்டு கப்புக்கு, T20 வேர்ல்டு கப்புக்கு சொல்கிறேன். ஓகே, பட் நம்ம பார்ப்போம், இங்கே இருந்தால் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன? அண்டு 11 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ப்ரிடிக்ட் பண்ணலாங்க. சுக்மன் கில், SSV ஜெய்ஸ்வால் will open. நம்பர் 3 should be ரிஷப் பண்ட் வந்துருவாரு. நம்பர் 4 கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருவாரு. நம்பர் 5ல வந்து ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. நம்பர் 6 சிவம் டூபே. நம்பர் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் வந்துருவாரு. 8 மேபி வாஷி ஆடுவார். 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி வந்து ஒரு அர்ஷதீப் ஆடுவார். 10 முகமது சிராஜ். 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலில் ஆடுவாங்க. அப்படி இல்லைனா ரவி பிஷ்னாயை வந்து ரொட்டேட் பண்ணிப்பாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மேபி ஒரு ரிங்குக்கு கூட இடையில சான்சஸ் இருக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் சிவம் டூபே. அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்து இந்த ஸ்குவாட் பற்றி என்ன, 11 இது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.